Hey guys, welcome back to my channel That Girl. ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு டாப் டு டோ செல்ஃப் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் ஒரு 4 நாளாக வீட்டில் இல்லை. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நடுவில் வந்துட்டு திருப்பி போயிட்டேன். டக்குன்னு குளிச்சுட்டு போயிடுவேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பொன்னியின் செல்வனுக்கு போயிருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், பொன்னியின் செல்வன் சூப்பராக முடிஞ்சுது. ஸோ என் வாய்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. உள்ளே இருக்க வாய்ஸே இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னா மேலே இருக்க என்னோடய ஸ்கின் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் எடுக்கலாம், ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாப் டு டோ ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்காக எடுக்க போகிறேன். ஸோ நான் நார்மலாக வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து எப்படி பேம்பர் பண்ணுவேன், என்னோடய ஹேர் கேர் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். கொண்டை பார்த்திங்கன்னா போட்டு 2 நாள் ஆச்சு, அப்படியே கிடக்கு. ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணுறேன். லிப்ஸ் எல்லாம் செம்ம ட்ரையாக இருக்குது, ஹேரும் செம்ம ட்ரையாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு பேம்பர் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணலான் இருக்கேன். என்னோடய ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணேன் சாட்டர்டே. பட் அவசரமாக அப்ளை பண்ணிட்டு ஒரு ப்ராப்பராக ஊற வைக்காமல் எல்லாம் பண்ணிவிட்டேன். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ப்ராப்பராக அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது ஊற வச்சு ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதுக்காக என்னோடய ஹேர் ஆயில் வந்து வேதிக்ஸ் எடுத்திருக்கேன் நான். ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும், முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் வேதிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, ஸோ டோன்ட் மைண்ட், சாரி, என்னால் இதுக்கு மேலே பேச முடியல. ஸோ வேதிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இது காலியாக போகுது. ஸோ இதுக்கப்புறம் நான் வேதிக்ஸ் வாங்குறேனா அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ வாட்சிங். உங்களுக்கே தெரியும் என் முடி எவ்வளோ பிச்சைக்காரி மாதிரி இருக்குன்றது. சிக்கு கூட உடைக்கல காலையிலேருந்து. நான் நேற்று படுத்தது அப்படியே இருக்குது. காலையிலேருந்து நான் இப்போ என்ன மணி ஆகுது, 5 மணிக்கு மேலே ஆகுது, மணி 6 ஆக போகுது. ஸோ இப்போ தான் நான் வந்து செல்ஃப் கேரே பண்ண போகிறேன். செம்ம டயர்டு, அதனால் என்னால் ஏஞ்சிக்கவே முடியல. என்ன பண்ண போகிறேன்னா 2ஆக பிரிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து தலையில் எண்ணெய் வச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் இதை ஊற விடணும். மேக்ஸிமம் 1 hour, அதுக்கு மேலே ஊற விட மாட்டேன். அதுக்கப்புறம் எக்கு ஹேர் மாஸ்க் போடலான் இருக்கேன். அது போட்டதுக்கப்புறமா ஸ்கின்னுக்கு ஏதாவது பண்ணணும். பண்ணிவிட்டு நிறைய வேலை இருக்குது, இது முடிக்கவே மணி 8 ஆகிடும் போல இருக்கா. பார்ப்போம் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour மேலே ஆச்சு. இது அப்படியே சிக்கு வச்சுட்டு இப்போ ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஹேர் பேக்குக்கு வந்து நான் எக் எடுத்திருக்கேன். ஸோ எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன் மிக்சியில் போட்டு. எக் அண்ட் ஆல்சோ அலோவேரா ஜெல் கொஞ்சோண்டு இருந்துச்சு, நேச்சுரல் அலோவேரா.
அதை வந்து அப்படியே போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது ஹேர் நல்லா கோம் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிடலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஸோ பார்த்து தான் அப்ளை பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே உட்காந்து அப்ளை பண்ண கஷ்டமாக இருக்குது. நான் வேறு ஒரு மெத்தடில் போய் அப்ளை பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஹேருக்கு வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணி செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு வந்து ஸ்டீம் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால நான் ஸ்டீம் எடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று போட போகிறேன். அது என்ன ஃபேஸ் பேக் அப்படின்னா பீட்ரூட் பவுடர் அண்ட் தயிர் போட்டு சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக் தான். ஸோ அதுதான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் இப்போது. ஸோ இது ஒரு 20 மினிட்ஸ் காஞ்சதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு வந்துடலாம் மொத்தமாக அப்படின்ட்டு இருக்கேன் நான். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய தலையை நான் செக்யூர் பண்ணணும். ஸோ தலையை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ஹேர் கேப் எடுத்திருக்கேன். இந்த ஹேர் கேப்பை இப்படி போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து ஃபேஸை வாஷ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக் தான் நான் போட போகிறேன். அது வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹாய் காய்ஸ், ஸோ ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கு வந்து எப்பவும் போல் சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் எடுத்துருக்கேன். நல்லா காலியாக போகுது இது. ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போகிறோம். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய லிப்ஸை பாருங்கள் எப்படி ரொம்ப ஒரு மாதிரி நைட்டெல்லாம் ட்ரை ஆகுது எனக்கு. ஸோ அதுக்காக அதோட ஸ்க்ரப்பும் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன் நான். பேக் போடுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற லிப் ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா நாமியாவோட லிப் ஸ்க்ரப் தான். ஜஸ்ட்டு வீட்டில் இருக்க காஃபி பவுடர் வச்சு கூட நம்ம ஸ்க்ரப் போடலாம். என்கிட்ட இது இருக்குன்றதுனால தான் நான் இதை போடுறேன். இல்லைன்னா நானும் வீட்டில் இருக்க காஃபி பவுடர் ஹனி போட்டு தான் போடுவேன். நல்லா லிப் ஸ்க்ரப் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் லிப்பை மட்டும் நான் வைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஸ் பேக் போட்டுடலாம். ஸோ லிப்பை வைப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சும்மா அப்படியே பேட் ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ஓரளவுக்கு மாய்ஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் பேக்குக்கு பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து பீட்ரூட் பவுடர் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ண போகிறேன் நான். ஸோ அதுவும் அதில் வந்து கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கர்டோடு சேர்த்து கொஞ்சம் டீ ட்ரீ ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 3 தான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும் மூஞ்சி பார்க்க. பட் ஸ்டில் வந்து ஸ்கின் கேர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால ஸோ இந்த பீட்ரூட் பேக் போட்டிருக்கேன் நான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் குளிக்க போகிறேன். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நான் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ்க்கு வந்து இந்த வேதிக்ஸோட ஷாம்பு தான் எடுத்திருக்கேன்.
ஸோ இது காலியாகிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அண்ட் பாடி வாஷ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இது ஒரு பாடி வாஷ் தான் இருக்குது. நான் சோப் தான் யூஸ் பண்ணுவேன், என்னைக்காச்சும் தான் பாடி வாஷ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பாடி வாஷ்க்கு வந்து நான் இந்த மாமா அர்த்தோட விட்டமின் சி பாடி வாஷ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இவ்வளோ தூரம் காலி ஆயிடுச்சு, இன்னும் இவ்வளோதான் இருக்குது. ஸோ இதை எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்சோ பாடி ஸ்க்ரப் பண்ண போகிறேன், இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு ஸ்க்ரப் பண்ணி. ஸோ எம்கேஃபனோட பாடி ஸ்க்ரப் எடுத்திருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஹேர் வாஷும் பாடி வாஷும் பண்ண போகிறேன் நான். ஸோ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ஆச்சு பாடியில் ஹேண்டில் இருக்க ஹேர்ஸ்லாம் ஷேவ் பண்ணி. ஸோ அதையும் வந்து ஷேவ் பண்ணணும். ஸோ எல்லாமே பண்ணிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஹே காய்ஸ், ஸோ நான் ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது, என்னோடய ஹேர் கொஞ்சம் வெட்டாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே சரி நம்ம ஸ்கின் கேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய ஹெட் டு டோ ரொட்டீனை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஹேர் பேக் போடுவேன், அதுக்கப்புறமா ஃபேஸுக்கு போடுவேன், அப்புறம் மொத்தமாக வந்து குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன். சப்போஸ் நான் நைட் பண்ணுறேன் அப்படின்னா நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன், இல்லை டேயில் இந்த வேலையெல்லாம் பண்ணேன்னா என்னோட டே டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனை பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸுக்கு வந்து நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனை பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லாரியலோட ரீவைட் லிஃப்ட் மைக்ரோ எசன்ஸ் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணுறேன், இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது போட்டதுக்கப்புறம் நான் நைட்டில் எப்போவுமே போடுற ஒரு விஷயம் அப்படின்னா விட்டமின் சி சீரம். ஸோ விட்டமின் சி சீரமுக்கு வந்து நான் மினிமலிஸ்டோட விட்டமின் சி சீரம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பின்னாடிலாம் கொஞ்சம் குப்பையாக இருக்குது, அதை மைண்ட் பண்ணிக்காதுங்க, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ மினிமலிஸ்டோட இந்த விட்டமின் சி சீரம் தான் எடுத்திருக்கேன். விட்டமின் சி சீரம்க்கு அப்புறமா கொஞ்சம் காத்தார விட்டுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் போடுறேன். ஸோ இப்போ மாய்ஸ்சரைசருக்கு நான் என்ன போடுறேன் அப்படின்னா இந்த சிம்பிளோட ஹைட்ரேட்டிங் லைட் மாய்ஸ்சரைசர் இதுதான் யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாளாக. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ரொம்ப ஆயிலியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன், ஆனால் அப்படி இல்லவே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃபேஸ்க்கு ஸ்கின் கேர் முடிச்சாச்சு. கடைசியாக வந்து என்னோட லிப் பாம்க்கு வந்து நான் நிவ்யாவோட லிப் பாம் எடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் என்னோட ஸ்கின் கேர் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி நான் கொஞ்சம் ஷேவ் பண்ணியிருக்கிறதுனால வந்து மாய்ஸ்சரைசர் போடணும், பாடி லோஷன் போடணும். ஸோ அதுக்காக பேராஷூட்டோட இந்த மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த கைக்கும் வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், லைட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும் நமக்கு.
ஸோ ஹேர் வந்து இப்போ கொஞ்சம் வெட்டா இருக்கு. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஹேர் சீரம் அப்ளை பண்ணி பின்னல் போட்டுருவேன். பின்னல் போட்டுட்டு இந்த ரொட்டீன வந்து நான் முடிச்சுருவேன். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனச்சேன் நானு. ஸோ இன்னைக்கு நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் திஸ் இஸ் மோனிஷா சைனிங் ஆஃப். உங்களுக்கு இந்த வீடியோல என்ன பார்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ நான் என்ன மாரியான வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். பாய் பாய்.